ஆகவே என்னுடைய கட்சிக்கார கிழவி நிரபராதி என்ற முடிவை எடுத்து அவளுடைய காலம் முடிவதற்குள் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கிவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். அவள் செத்த பிறகு தீர்ப்பு எழுதுவதில் யாருக்கு என்ன லாபம்? யுவரானர், அந்த காது கேட்கிற மிஷினை இப்பதான் எடுத்து மாட்டிக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் பாயிண்டா எடுத்து விட்டேனே, எதுவுமே உங்க காதுல வேலையா யுவரானர்? என்ன சிரிப்பு? இங்க என்ன சட்டசபையா நடத்துறாங்க? உமா, அப்பா வீட்டை கோர்ட்டா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஜட்ஜ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இல்லாத ஒரு கேஸ எப்படி ஆர்கியூ பண்றாரு பாத்தியா? அப்பா, கேஸ் கிடைக்காம கோர்ட்டுக்கு போற வக்கீல்களையும் பாத்துருக்கோம், கேஸ் கிடைச்சி கோர்ட்டுக்கு போய் கேஸ்ல தோத்து போற வக்கீல்களையும் பாத்துருக்கோம், கேஸும் கிடைக்காம கோர்ட்டுக்கும் போகாம வீட்லயே ஆர்கியூ பண்ற வக்கீல இங்கதான் பாக்குறோம். டேய், அதெல்லாம் விடுங்கடி. அப்பாவுக்கு கோவம் வந்தா முகம் எல்லாம் எப்படி செக்கச்சுவேல் மாறிச்சு பாத்தியா? சின்ன வயசுல கூட இப்படிதான் புசுக்கு புசுக்குன்னு கோவம் வரும். என்னங்க, நீங்க கோர்ட்டுக்கே போலனாலும் பரவாயில்லைங்க, தினம் இப்படி கோச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். கவுன கசக்காத. இனிமே இந்த வீட்டை வாசப்படியை நான் மிதிச்சா ஏன்னு கேளுங்க. ஏய்யா, ஒருத்தன் கோவமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கல, என்ன ஆச்சுன்னு கேட்க கூடாதா? கேட்கறேன்னா சொல்லாம விட்டுற போறியா? ஏன் நீயா கேட்க கூடாதா? சரி கேட்கற, என்ன ஆச்சு? அத ஏன்யா கேட்கற? சரி கேட்கல, விட்டுரு. கேளியா? அட சொல்லுயா. நான் ஒரு வக்கீல்னு உனக்கு தெரியல, நீ சொல்லித்தான் தெரியும். நான் கோர்ட்டுக்கு போறதில்லைன்னு உனக்கு தெரியல, ரொம்ப நாளா போறதில்லைன்னு தெரியும். என்ன நக்கலா? ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு போறதில்லைன்னு உனக்கு தெரியல? தெரியும்யா. உனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல? தெரிஞ்சிருக்கணும். என் பொண்ணுங்களோட சேர்ந்து அவளையும் என்ன கலாட்டா பண்றாயா? வக்கீலே, உன் பொண்டாட்டி சரியில்லையா? இந்த பாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன். என் பொண்டாட்டியை பத்தி சொல்றதுக்கு நீ யாரியா? பக்கத்து வீட்டுக்காரங்கிற லிமிட்டோட நடத்திக்கோ. ரிட்டையர்டு கர்னல்னு கூட பார்க்க மாட்டேன், பீரங்கியார சுட்டுருவேன். கர்த்தாவே, காலங்கார்த்தால இது எனக்கு தேவையா? மேரி ரெடி ரெடி. வக்கீல் சார் குரலை கேட்ட உடனே தயார் பண்ணிட்டேன். என்னம்மா அது? பாவக்காய் சூப்பு உடம்புக்கு நல்லது. ஏன் உனக்கு தான் சக்கரை வியாதி இருக்கு, எனக்கு எதுக்கு பாவக்காய் சூப் கொடுக்குற? வக்கீலு, நான் பட்டாளத்துல கர்னலா இருந்த போது எத்தனையோ எதிரிகளை எப்படி எல்லாமோ விரட்டி அடிச்சிருக்கேன். பக்கத்து வீட்டு வக்கீல் நீ, உன்னை விரட்டி அடிக்க என் கைவசம் இருக்கிற ஒரே பீரங்கி இதுதான். சுடாமலேயே ஓடிடுவேன். காஃபி இல்ல? இதான் இருக்கு.